மரியாதையாக கண்ணியத்தோடு விஜய் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து நான் பதில் சொல்லியிருக்கேன். அது ஆக்கப்பூர்வமா பேசியிருக்கேன். மீனவர் பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் அதே போல அவர்களும் அணுக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. காரணம், அவர் அரசியல் ஆரோக்கியமா வச்சுக்குவேன். டே ஒன் என்ன சொன்னாங்க? நான் ஆரோக்கியமான அரசியல் தான் பண்ணுவேன், நான் யாரையுமே பேச மாட்டேன். டே ஒன் சொன்னாரு. இன்னைக்கு ஒரு வருஷம் கழிச்சு விஜய் அவருடைய பேச்சு நேற்று எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு சொல்றாரு ஸ்டாலின் மாமாங்கிறாரு. அது ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க. எனக்கு முதலமைச்சர் மேல 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கு. சரிங்களா? நீங்க மேடையில பேசும் பொழுது முதலமைச்சரை மாமா அப்படிங்கிறீங்க. இது சினிமால கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க. 2 பேர் விசில் அடிப்பாங்க, 2 பேர் கை தட்டுவாங்க. யாரோ திமுக அமைச்சர் விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீங்க பூமர் மாதிரி பேசுறீங்க, 51 வயசுல பூமர் மாதிரி பேசுறீங்க. நீங்க பேசுறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா? ஏன்னா அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம்? 2 நிமிஷம் போதும். நான் சில வார்த்தைகளை சில இடத்துல பயன்படுத்துவதற்கு முன்பு மக்கள் பக்குவத்தை எதிர்பார்க்கிறாங்க. பக்குவம் இல்லாம எப்படி முதலமைச்சராக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்?